நான் 4வது முடிஞ்சு 5வது வரைகிறேன் ஐயா. ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து 71 வயசு ஆகுது ஐயா. சரி. நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்திருந்தேன். 58 ரிட்டையர்ட் ஆகிட்டேன். இதுக்கெல்லாம் எதுவும் கிடையாது. நான் என்னை வந்து கம்பெனியில் இருக்கும்போதும் சரி நிறைய பேர் என்னை ஏமாற்றிட்டு இருக்கேன். அதெல்லாம் நான் ரொம்ப கவலைப்பட்டேன் அப்போல்லாம். இப்போவும் என்னை அதே மாதிரி நம்மளுக்கு நம்பிக்கை. இப்போ எனக்கு எதுவும் பயம் இல்லை. ஏன்னா ஆண்டவன் தான், அதை பற்றி எனக்கு கவலையே இல்லைன்னு. மிஞ்சி ஒன்று கேட்டேன், மனச்சாட்சி இருந்தால் நீ அதைப்படி செய். மனச்சாட்சி இருந்து உனக்கு மனச்சாட்சி இருந்தால் இது இன்னும் மனச்சாட்சி இருக்கு கொடுத்த நம்பன பரவாயில்ல. மனசாட்சி என்னது அது சுவாமி? மனசாட்சி என்னதுன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மனசாட்சின்றது என்னதுன்னு கேட்குறேன். இது வந்து நான் என் குரு மேல பக்தி, நம்பிக்கை. நம்பிக்கை அது பக்தி நம்பிக்கை வேற. அதுதான் சாட்சி. மனசுக்கு சாட்சி மாறி தவறி மனசுக்கு சாட்சி. அது புரியல சாமி. இல்லை சாமி, மனசாட்சி மனசாட்சின்னு எல்லாரும் பேசுறாங்க சாமி. அந்த மனசாட்சின்றது என்னதுன்னு தெரியலையா? அதாவது நம்ம நேர்மையான நம்ம இருக்கிறோம், செயலுங்க, நேர்மையான செயல் செய்யறேன். அதுக்கு மனசாட்சி தேவையில்லையே, அது நேர்மையான செயல் செய்யறோம். அதானே செயல். ஒரு தொழில் செயலில் நீங்கள் தொழில் செய்றீங்க, உங்கள் சம்பளத்துக்கு வஞ்சனை இல்லாமல் தொழில் செய்துட்டு வந்தீங்க, அது நேர்மையான தொழில். மனசாட்சி மனசாட்சின்றமே அது என்ன மனசாட்சி? அதாவது நம்ம ஒருத்தரை நம்புறோம், நம்பி செய்யறோம், அது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை மாறியா அது நம்பிக்கை தானேங்க. அது இப்போ ஒருத்தர் நம்புறோம், 2 பேரும் சேர்ந்து சிநேகம் பண்ணுறோம், அவர் ஏன் பிரிஞ்சு போயிடுறாரு, அது நம்பிக்கை, நட்பு. சாட்சி மனசாட்சி மனசாட்சின்னு உலகம் ஃபுல்லாக பேசிக்கிறான். ஆனால் அது என்ன மனசாட்சின்னு நானும் தேடி தேடி பார்க்குறேன். யாருன்னா சொல்லுவாங்களா? தன் மேலே தவறு செய்துட்டேன்னு வச்சுங்க, நான் தவறிட்டேன். அப்போ இப்போ தெரியாது, நல்லா இருக்கும்போது தெரியாது. ஆனால் தனியாக இருக்கும் பொழுது நான் தங்களுடைய இது பிரகாரம் தியானம் பண்ணி இது சொல்றதுனால சொல்றேன். ஒரு நேரம் நீ செய்த தப்பு, தவறுகிட்ட செய்த ஒன்று நேரம் எதை பற்றியும் பயப்படாத, மன்னிப்பு கேளு, அவர்கிட்ட மன்னித்துக்கிடு. இல்லை அவர் செய்தது தவறுனாக்கா அவர் இது பண்ணு, அது எனக்கு சொல்றதே அதுதான் சாமி. யார் சொல்றது? எனக்கு என்னுடைய இது எனக்கு பண்ணுறது தான். என்னோட உயிர் எனக்கு ஒரு சொல்றது தான் எனக்கு சொல்றேன். அடுத்து உங்ககிட்ட ஏமாந்துட்டு மனசாட்சியை பற்றி பேசுறதுல அர்த்தமே கிடையாது. சரி சார். ஏமாந்ததே நம்ம தப்பு. ஆமாம் சார். நம்மளுடைய ஏமாளித்தனம் இல்லை சொல்கிறேன், நம்மளுடைய ஏமாளித்தனம். கண்டிப்பாக நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், நீங்கள் யாரையுமே நம்பாதீங்க, உங்களை நம்புங்க, கடவுளை நம்புங்க, பல ஆயிரம் வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அவனுக்கு மனசாட்சிக்கு தான். மனசாட்சின்றது என்னது? மனிதன் மனம் ஒரு செயல் செய்யும், மனம் ஒரு செயல் செய்யும். அது நல்ல செயலாகவும் இருக்கலாம், இல்லை கெட்ட செயலாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த மனம் செய்த செயலுக்கு சாட்சியாக அங்கே யார் இருக்குது? ஆன்மா இருக்குது. புரியுதா? மனசாட்சி மனசாட்சின்னு பேசுகிறாங்களே, புரிஞ்சிக்காம பேசிக்கிறாங்க. உன்னுடைய செயல் எல்லாத்துக்கும் சாட்சியாக நிற்கிறது ஆன்மா. கண்டிப்பாக அந்த ஆன்மா உனக்கு தண்டனை ஒரு நாளைக்கு கொடுத்துடும். கண்டிப்பாக மனசு கொடுக்காது. மனசுக்கு அந்த சக்தி கிடையாது. ஏன்னா மனசுக்கு செயல் செய்ய தான் தெரியும், தண்டனை கொடுக்குற சக்தி கிடையாது. ஆனால் ஆன்மா கொடுத்துடும். அதனால தான் சொல்கிறதே, மனசு செய்கிற செயல் ஆன்மா பார்த்துங்கிறது சாட்சியாகுது. நீ இன்னைக்கு ஏமாத்தினேன்னா நாளைக்கு உன்னுடைய ஆன்மா உனக்கு தண்டனை கொடுத்துரும். இதுதான் மனசாட்சி சாமி. மனசுக்கு ஆன்மா சாட்சியாக நிற்கிது, அதான் மனசாட்சி. புரிஞ்சுதா? ரொம்ப சந்தோஷம். அப்போ சாமி, ஏன்னா எனக்கு பரவாயில்ல வந்து நடக்க முடியாது, பேச்சு சரியாக வராது, ரொம்ப இதுவாக கஷ்டப்பட்டேன். இது ஆண்டவன் இதில் கொஞ்சம் இது பண்ணுங்க. அது பிறகு நம்ம இது பிரகாரம் ஒரு 10 நிமிஷம் நான் உட்கார முடியாது, நான் கீழே உட்கார முடியாது நல்ல. ஆனால் குரு அருளால் அவர் சொன்ன ஒரே ஒரு அருள், ஒரு வீசின ஆஸ்மா ஒருத்தர் 1 மணி நேரம் செய்கிறார், உன்னால் முடியலன்னா அது வந்து இதில் நீ உன்னுடைய இதுதான் அப்படின்னு சொன்ன ஒரே கண்ணால் நான் 1.5 மணி நேரம் பண்ணுறேன். காலையில் ஒரு வாட்டி, நைட் ஒரு வாட்டி, 2 வாட்டி 1.5 மணி நேரம் பண்ணுறேன். எல்லாரும் நல்லா இருக்காங்க. என்னுடைய குறிக்கோள், நான் பேசுகிறதே வந்து எனக்காக நான் இது வரைக்கும் பேசலை.
நான் பேசுகிறத உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். உலக மக்கள் முதல்ல உண்மையை தெரிஞ்சுக்கணும். போலி வேஷம் போடுறவனை நம்பக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது. உண்மையை தேடுங்க. கடவுள்னு சொல்லி 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 உலகம் ஃபுல்லாக ஏமாத்தின்னுக்கிறான். கடவுள் உங்களுக்குள்ளே இருக்கிறான், வெளியே இல்லை. கடவுள் உங்களுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் இருப்பீங்க. கடவுள் உங்களை விட்டு விலகினா நீங்கள் இந்த உலகத்தில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிங்கிறேன். கடவுள்ன்றது ஒரு பெரும் பேரொளி. அது அந்த பேரொளியை நாடி செல்லுங்க. நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன். குருன்ற முறையில் நான் கேட்டுக்கிறேன், உங்களோட சீடர்கள் பாவத்தை எங்கிட்ட கொட்டுங்கோ, இறைவனை சுமங்க. நீங்கள் பாவத்தை நான் சுமக்கிறேன், கடவுளை நீங்கள் சுமங்கன்னு சொல்லின்னுக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, இறைவன் இல்லாத ஒரு இயக்கமே கிடையாது. ஒரு குருன்றவன் எல்லாத்தையும் சுமந்து தான் ஆகணும். ஆனால் சீடன் தெய்வத்தை சுமக்கணும். அவன் தான் உண்மையான சீடன். தெய்வத்தை சுமங்கன்னு தான் நான் சொல்லின்னுக்கிறேன். ஏன்னா தெய்வம்ன்றது ஒன்று இல்லைன்னா உயிரினம்னு ஒன்று இருக்காது உலகத்தில். அதனால் தெய்வம் இருக்கிற வரைக்கும் தான் உயிரினும். அந்த தெய்வம் நம்மளை காப்பாற்றுன்ற நம்பிக்கையோடு இருங்கோ. அது எல்லா செயலுக்கும்